மக்களை இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, சென்னை பக்கத்தில் நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஹில்ஸ் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வரலாம். இது ஆஞ்சநேயர் கோயில். இந்த ஆஞ்சநேயர் கோயில் சின்ன மலை மேலே இருக்குது. அதுக்கு மேலே ஏறுறதுக்கு சைடில் ரோடு பார்த்துருக்கு. பர்ஃபெக்ட் யூட்டர்ன், 3 யூட்டர்ன் இருக்கும் நச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டோ இல்லை எங்கேயோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ் பிளான் பண்ணுறீங்க, கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து எல்லா ட்ரைனிங் எடுத்துருப்பீங்க. எப்படி கிளச் ஆஃப் பண்ணு, லாக் பண்ணாமல் வண்டி ஹோல்டு பண்ணுறது, ஸோ எல்லாமே சின்ன ஸ்லோப்பில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துருப்பீங்க. எடுத்துகிட்டு தான் போவீங்க கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி ஒரு ஹில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக அங்கே போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன எடுக்கலாம். அது தெரிஞ்சு கொடைக்கானலில் கூட இந்த மாதிரி ஒரு ஏர்பின் பெண்ட் கிடையாது. கொடைக்கானலில் மேக்ஸிமம் அப்படியே தான் போகும், 2-3 தான் வரும், 3-4 வரும் சொல்கிறேன். இருக்கிறதே நச்சுன்னு ஒரு 3 ஏர்பின் பெண்டு. நீங்கள் வந்து இங்கே நிப்பாட்டிங்க, இது இப்படி போது பார்த்தீங்களா, இது அப்படியே சட்டர் லெஃப்ட்டில் ஏறுவாப்பில் மிரர்லாம் இருக்கும். யாராச்சும் எதுக்கி வந்துட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி எது பாருங்கள், லெஃப்ட்டில் ஷார்ப்பாக ஏறலாம் போகுது. யாரும் வண்டி வரல, நம்ம வண்டி தான் போகுது, ஏற்றுறேன் செகண்ட் கியரில் போகுது. அதே போல் இன்னொன்று பாருங்க, செகண்ட் கியரில் தான் போக முடியும். இப்போ இன்னும் அடுத்து இந்த இடம் அதுக்கு மேலே பெண்டு வேறு கரண்டி உடச்சி வச்சுருக்காங்க. சரியான பெண்டு. இங்கெல்லாம் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா ஹோல்டு பண்ணி ஏற்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, வந்துட்டு நம்ம அப்படியே இறங்கிடுவோம். இறங்குறதுக்கு அந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் போட்டிங்கனாலே தெரியும். இருந்தாலும் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். செம்ம லொக்கேஷனுங்க. கோயில் செம்ம சூப்பராக இருக்கும். கோயிலுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிறுசேரி எல்லாமே பார்க்கலாம். வேறு லெவல் பாருங்கள் லொக்கேஷனு, சான்ஸே இல்லைப்பா. ரைட் சைடில் இறங்கும்போது நல்லா உங்களுக்கு ஸ்லோப்பு தெரியாது வாய்ப்பு இருக்குது. நான் இறங்கும்போது செகண்ட் கியரில் போட்டு விட்றேன் வண்டியை. பாருங்கள் ஃபாஸ்ட்டாக. ஒரு மிரர் இருக்கும், அது யாரோ உடச்சி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கோயில் நிர்வாகம் அது இமீடியட்டாக போட்டு வச்சா நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே கூட உங்களுக்கு ரைட் சைடில் நல்லா ஸ்பேஸ் இருக்கும். யாராச்சும் ஏறினா ஒதுங்கி நிற்கிறான். நம்ம வரும்போது ஒருத்தர் ஏறினா ஒதுங்கினா இல்லை, அந்த மாதிரி யாரும் வரவில்லை. அப்படியே திருப்புவோம். செங்கல்லையும் வண்டி எதிரான ஃபாஸ்ட்டாக போகும். செங்கல்ல விட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஏர்பின் பெண்ட். யூட்டர்ன் சொல்லிட்டேன்னா யூட்டர்னில் சொல்லக்கூடாது, ஹீல்ஸில் ஏர்பின் பெண்ட். பர்ஃபெக்ட். யாரோ ஒருத்தர் வண்டி தானே. ஓகே சொல்லலாம். நல்ல ஒரு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நிறைய இடையில நிப்பாட்டி நீங்கள் ஒரு ரியலாக இது பண்ணி பார்க்கலாம். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா,